யதி வித்யதே ஜெகத் சத்யம் வினிவர்த்தேன சம்சயः மாயா மாத்திரம் இதம் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததः. மாண்டூக்கிய காரிகையோட ஸ்லோகம் இது. யதி வித்யதே ஜெகத் சத்யம் வினிவர்த்தேதனः சம்சயः மாயா மாத்திரமிதம் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததா. இந்த உலகம் உண்மையாக இருந்தால், இந்த காணும் உலகம் உண்மையாக இருந்தால் அது நிச்சயம் மறைந்து போகும். ஆனால் நாம் காணும் இந்த இரட்டை உலகம் மாயையின் வெறும் தோற்றம் மட்டுமே. முழுமையான உண்மை பரமாத்வைத சத்தியமே, அத்வைதம் பாரமார்த்ததா. மாண்டூக்கிய காரிகையோட இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றேன் கேளுங்க. கல்பயத் யாத்மனா ஆத்மனாத்மாத்மா தேவஹ ஸ்வமாயயா ச விஸ்வானவ புத்யதேச ஏஷாந்தர்பஹி ஸ்மிருதஹ. ஒளிமயமான ஆத்மா தன் சுய மாயையின் சக்தியினால் தனக்குள்ளேயே தானாகவே அனைத்து உலகப் பொருட்களையும் கற்பனை செய்து அதுவே உள்ளேயும் வெளியேயும் உள்ள அனைத்தையும் அறிபவராயும் அனைத்து பொருட்களையும் உணர்பவராயும் அனைத்துமாயும் இருக்கின்றது. இப்ப அந்த உண்மைகளை சொல்றேன் கேளுங்க. நான் வாழ்க்கையில சந்திச்ச ஒப்புமை வெற்றி, நிழல் வெற்றி அடைந்த மனிதர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறின ஷோயிங் ஆஃப் இருக்கு. ஆனா நிஜ வெற்றி அடைந்த மனிதர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய, அவங்களுக்கு ஒரு தனித்துவமான, அவங்களுடைய வைபே டிஃபரெண்டா இருக்குங்க. இந்த நிஜ வெற்றி அடைந்த மனிதர்கள் அத்துணை பேரும் ஒரு மிகப்பெரிய டான்சர், நம்ம ட்ரெடிஷனல் டான்சர், இந்து ட்ரெடிஷனல் டான்சர், அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காங்க. அவங்கள மீட் பண்ணும்போது அதான் சொன்னாங்க, இந்த டான்ஸ்ல ஃப்ளூயன்சி, அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரியேட்டிவிட்டி, என்னுடைய சொலல் நினைவு நின்று இருப்பு இருக்கின்ற அந்த மூமெண்ட்ஸ்ல தான் எனக்கு ரிவீல் ஆச்சு சுவாமிஜி. மிகப்பெரிய கிரியேட்டிவ் எழுத்தாளர்கள் நான் சந்திச்ச நிஜ வெற்றி அடைந்த எல்லோருமே இந்த துரியம்ங்கிற அந்த நிலையிலிருந்துதான் அவர்களுடைய வெற்றி மலர்ந்திருக்கின்றது. வெற்றிக்கான காரணம் மலர்ந்திருக்கின்றது. இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால யார் யாரெல்லாம் நிஜ வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சத்தியங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.